பேபி ஸ்பினாச்சுன்னு சொல்லப்படுற கீரைகளே ரொம்ப சத்தான பசலைக்கீரையை யூஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு வானலியில் வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, கூடவே தேவையான அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அது கூட சேர்த்துருக்கேங்க. இப்போ அது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 3 பல் பூண்டு வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து அந்த பசலைக்கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து இது கூட சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுக்கோங்க. நம்ம கீரை வந்து நம்ம கடையில் சேர்க்கும் போதே நமக்கு வந்து தெரியும். ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் பார்த்திங்கன்னா கீரை ஆட்டோமேட்டிக்காக நல்லா சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் குக் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. முக்கியமாக இது வந்து சமைக்கும் போது நீங்கள் மூடி வச்சு குக் பண்ணாதீங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு இது கூட சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கீரை ரொம்பவே நல்லா பெனிஃபிட்டை கொடுக்குங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அதிகப்படியான அயன் கண்டென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸில் பார்த்திங்கன்னா A, C, K அதெல்லாம் இருக்குங்க. முக்கியமாக வந்து இதில் நிறைய கால்சியமும் இருக்குங்க. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. முக்கியமாக அவங்களுடைய பிரெயினுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கண்ணுக்கும் ரொம்பவே நல்லதுங்க.